ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம காசிமேடுக்கு வந்திருக்கிறோம். காசிமேட்டில் இன்றைக்கி மணி இப்போ 9:30. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஷெட்டுக்கு தான் போக போகிறேன். ஷெட்டில் போயிட்டு ஒரு பெரிய மீன் போன மாதமும் வாங்கின பாறை மீன் நல்லா இருந்தது. அதனால் பாறை கிடச்சிதுன்னா பாறை வாங்கிட்டு இப்போ இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பெரிய போட்டுகள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இங்கே மீன்களும் பெரிய போட்டுகளில் உள்ள மீன்களும் வந்திருக்கும். போய் பார்க்கலாம் இந்த மாதிரியான மீன்கள் வந்திருக்கு அப்படின்னு. பெரிய போட்டுகள் போகக்கூடிய இடம் கூட 9:30க்கு வரும்போது கொஞ்சம் பிஸியாக தான் தெரிஞ்சுது. நான் அந்த பக்கம் போய் பார்க்கல. ஏன்னா சின்ன போட்டுகள் இருக்கிற இடத்துக்கும் போகணும், ஷெட்டிலே வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தேன். நம்ம அங்கே போயிட்டு வந்தால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நேராக டேரெக்டாக ஷெட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா பெரிய மீனாக வாங்கி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷெட்டுக்கு நம்ம 11 வரும்போது பெரிய மீன்கள் நம்ம நினைக்கிற சைஸில் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு மீடியமாக ஒரு 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ சைஸில் எந்த மீன் வேணும் அப்படின்னாலும் நம்ம 9 மணிக்கெலாம் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன போட்டில் போய் சின்ன மீன்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டேன், ஷெட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுமே பார்த்தா பர்லா மீன் இருந்தது. பர்லா மீனில் தொடங்கி எல்லா மீனுமே இருந்தது. இந்த மீன் இல்லை அந்த மீன் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ், சின்ன மீனாக இருக்கட்டும் பெரிய மீனாக இருக்கட்டும் அத்தனை வெரைட்டியும் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 550 கிழங்கா 550 இவ்வளோ விலையா? கிழங்கா மீன் 550. இது சைனீஸ் 1200 சைனீஸ். இந்த சைனீஸ் பாம்ஃப்ரெட் வந்து ஐவாவல்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் அந்த கிரே கலரில் இருக்கும் இதனுடைய மாங்கு. இதுதான் வந்து நல்ல விலை கூடின ஒரு வாவல் மீன். உங்களால் முடியும்னா ஒரு தடவை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு எவ்வளோ 250? சின்ன அதனால சின்ன கேர மீனாக இருக்குது. பண்ணா இருக்குது. நாக்கு மீன் எவ்வளோ? 250. விலை கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. நாக்கு கேர மீன் கூட நல்லா சின்ன சைஸில் இருந்தது. 250 ரூபா தான் கிலோ. அது ஒரு மீனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அப்படி வரும். நம்பர் எவ்வளவு? 400. 400. தோல் கிளாத் எவ்வளவு? செருப்பு மீன் எவ்வளோ? 270. செருப்பு மீன்லாம் போனது வருஷம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்குள்ளே இருந்தது. இதில் எல்லாம் மிக்சிங்காக கிடக்கு. பண்ணா ஊடாலாம் கிடக்கு. சங்கரா எவ்வளவு? 350. பிங்கு சங்கரா 2 சங்கரா. பிங்கு தான் அதிகமாக இருக்கு. அதில் ஈ இல்லை மீங்கள இந்த பாருங்க எவ்வளோ ஈ இருக்குன்னு பாருங்க. எப்பவுமே தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது ஈ நிற்காது. தண்ணி கீழே தரையில் ஊற்றிட்டே இருப்பாங்க. அதனால ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஈ இருக்காது. இந்த பாக்ஸ் மேலே கழுவ முடியாதுல்ல, அதனால வந்து ஈ நிற்கும். மெடிசன் போட்ட மீன்களில் உள்ளே வராது, ஈ பக்கத்துலேயே வராது. 200. அயலையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ். பார்த்தாலே அப்படியே அல்லன் போல் இருந்தது. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 450. 450. அதே போல் ப்ரான்ஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. என்ன வாங்கலாம்? கலவா மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கிடக்கு. எல்லா மீனுமே செம்ம ஃப்ரெஷ் தான். நான் இந்த தடவை பாறை வாங்க போனேன். அதுக்கப்புறம் எனக்கு கலவா மீன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்காமலே இருந்ததுனால சரி ஓகே கலவா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கலவா மீன் தான் இந்த தடவை சூஸ் பண்ணேன். சரி டைகர் இருக்குது. டைகர் எவ்வளவோ? இது 700. வாங்குமா? ஹலோ 400. எத்தனை கிலோ வரும்? 10 கிலோ வருமா? 400. இந்த மாதிரி பெரிய பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னைக்கு கேஜி 1150. இன்னைக்கு வந்து 1150 தான். வஞ்சரம் இன்னும் 700 ரூபா அந்த ரேட்டுக்கு வர்றதுக்கு 2-3 மாதம் ஆகும். அக்டோபரில் தான் அந்த ரேட்டுக்கு வரும். நம்ம என்ன வாங்க? பாறை தான் இருக்கா? சின்ன சைஸ் பாறை இல்லையா? பாறை சின்னது கிடையாதா? 5 கிலோ 6 கிலோ. மற்றபடி சின்ன வகை மீன்கள் எல்லாமே இருந்தது. நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஒரு 9 முன்னக்கூட்டி போனீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சின்ன வகை மீன்கள்லேருந்து பெரிய வகை மீன்கள் வரைக்கும் நீங்கள் நினைக்கிற சைஸில் நினைக்கிற அளவு வாங்கிட்டு வரலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிட்டு வரலாம். அவங்களே உங்களுக்கு நீட்டாக ஐஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. கட் பண்ணி போட்டு ஐஸ்லாம் போட்டு கொடுத்துடுவாங்க. எவ்வளோ? காலா கிடப்பா? காளான் 200. இது வரைக்கும் இந்த கனவாவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வாங்கினேன். இன்னும் நான் டேஸ்ட் பண்ணலை.
நான் ஆக்சுவலி இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு மீன் வாங்கினேன். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தான் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் கொஞ்சம் வெரைட்டியாக நான் எப்போவுமே ஒரே மீனாக வாங்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். வெரைட்டியாக வாங்கணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன். எவ்வளோ? 650. இது பரலா 300. பரலா 300. பரலா மீன்லாம் பார்த்திங்கன்னா முன்னே 200 தான் இருக்கும். இப்போ 300 ஆயிட்டு. கிலோ 300 ஆயிட்டு. எல்லா மீனுக்குமே பார்த்திங்கன்னா கிலோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 100 அப்படி கூடியிருக்கு பெரிய மீன்களுக்கெல்லாம். இப்போ இந்த மாதம் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு அடுத்த மாதம் இதை விட கம்மியாகும். அப்படி கம்மியாகிட்டே வரும். அப்படி பிப்ரவரி மாதம் வரும்போது திரும்ப அதே மாதிரி வந்து திரும்ப விலை கூடும். இதுதான் வந்து மீனோட சீசன் ஏறி இறங்குறது. அதாவது சீசன் அப்படின்றது அதிகமான குவான்டிட்டி வரும்போது விலை இறங்கும். அந்த குவான்டிட்டி குறைய குறைய வந்து அந்த ரேட் வந்து கூடும். இப்போ சைனீஸ் பாம்ஃப்ரெட் பார்த்திங்கன்னா இப்போ 1200 ஒருவேளை அன்றைக்கே நிறைய வரத்து வந்துருந்துச்சுன்னா ஒரு 900 வரைக்கும் கூட வரும். 1000 அந்த ரேட்டுக்கெலாம் கூட வரும். இந்த மாதிரி சைனீஸ் பாம்ஃப்ரெட் அதாவது இந்த ஐவாவெல்லாம் வாங்குனீங்கன்னா, தயவுசெய்து நான் சொல்லுவேன், ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா வந்து வாங்காதீங்க. அன்றைக்கே சாப்பிடணும் அப்படின்னா தான் வாங்கிக்கலாம். நான் கலவா மீன் முதலே வாங்கிட்டேன். எனக்கு கலவா மீன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னே, ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னே பெரிய மீன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுனால, அந்த கலவா மீன் தான் அன்றைக்கி சமையல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே சூஸ் பண்ணி வாங்கி பேலாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சைனீஸ் பாம்ஃப்ரெட்டை பார்க்கும்போது வாங்குறதுக்கு ஆசையாக தான் இருந்தது. அது வாங்கினா கண்டிப்பாக ஒரு 3 நாளோ 2 நாளோ ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அத சாப்பிட முடியும். அதனால தான் நான் வந்து ஐவாவல் வாங்கல. ஏன்னா அதெல்லாம் இந்த பொன்னாம்பாறைலாம் வாங்குனா அன்றைக்கே டேஸ்ட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். எப்பவுமே நான் வந்து 2 டைப் ஆஃப் டேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபீட்பேக் குடுப்பேன். ஃப்ரீசர்ல வச்சுட்டு, ஐஸ்ல வச்ச மீனா இருக்கட்டும், அல்லது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற மீனா இருக்கட்டும், ஃப்ரீசர்ல வச்சு ஒரு 2, 3 நாள் கழிச்சு எப்படி இருக்குது? அல்லது வாங்கிட்டு வந்த அன்றைக்கு எப்படி இருக்குது? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்த மீன்கள் தான். இதில பார்த்தாலே தெரியுது. நைட்டு, காலையில வந்த மீன்கள் தான். விடியற்காலம் வந்த மீன்கள் தான். அவங்க எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ். கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த வழவழன்னு ஒரு தன்மை இருக்கும்ல, அதனோடயே தான் இருந்தது. அது சின்ன மீன்களா இருக்கட்டும், பெரிய மீன்களா இருக்கட்டும். அதேபோல ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா, 2 குவாலிட்டியா இப்போ வச்சிருக்காங்க. கொஞ்சம் பழைய ப்ரான்னா அதுக்கு ஒரு ரேட்டு, ஒரு ரூ. 100 கம்மியா இருக்குது. இப்போ புதுசா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா, அது வந்து ரூ. 100 கூட. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதையுமே வெரைட்டியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதனால நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கணும் அப்படின்னா வந்து ரூ. 100 கூட குடுத்து வாங்கிக்கோங்க. இல்ல உங்களுக்கு பழைய ப்ரான்ஸ்னாலும் பரவால்ல. பழைய ப்ரான்ஸ்னா ஒரு 2 நாள் ஆன அல்லது 1 நாள் ஆன ப்ரான்ஸா இருக்கும். ஐஸ்ல இருந்ததா இருக்கட்டும். எ இங்க பார்த்தீங்களா, இந்த பாறை மீன் தான் நான் வாங்குனேன். 2 1/2 கிலோட்ட இருந்தது. அந்த பார்த்து திறக்கவே முடியல. அவ்வளோ டைட்டா இருந்தது. பார்த்தாலே தெரிஞ்சது. அந்த இது வழவழப்போட அப்படியே இருந்தது. அத எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதில வாளாம்பாறையும் இருந்தது. சரி அதையும் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கலவா மீன் எடுத்தேன். அப்புறம் சரி ஒரே பாறையா டேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். சீசன்ல கலவா மீனையும் டேஸ்ட் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு ஏன்னா கலவா நெறைய வந்திருந்தது. அப்போ ஒரு மீன் நெறைய வருதுனாலே அதுதான் சீசன். அப்போ நம்ம அந்த டைம்ல அத டேஸ்ட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு வந்து தெரியும். எப்படி இருக்குதுன்னு. அந்த கலவா மீன் கொழ கொழன்னு தான் இருக்கும். ஆனா வந்து குழம்பு பண்றதுக்கு சூப்பரா இருந்தது. ஃப்ரை பண்றதுக்கும் செமையா இருந்தது. விலைகள் எல்லாமே அதில சொல்லியிருப்பேன். நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இருந்தாலும் வந்து ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பார்க்க அப்படி பிடிக்கல, அப்படி ஒரு மாரி ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. மீனோட ரேட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அந்த மீனோட ரேட்டு நான் அதில பின் பண்ணிருவேன் அவ்வளோதான். நான் ஒருவேளை நீங்க வீடியோ பார்க்குறதா இருந்தா வீடியோலயே பார்த்துக்கலாம். அதேபோல வஞ்சர மீன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1200 அந்த முழுசா வெட்டி குடுக்குறதா இருந்தா, உங்களுக்கு கிலோ ரூ. 1400 போட்டு குடுப்பாங்க. அதனால நீங்க வந்து உங்களுக்கு 1/2 கிலோ மீன் வேணா வாங்கிக்கலாம். இது வயிற்று பகுதிலாம் பார்த்தீங்கன்னா, கொழ கொழன்னு இருக்கும். அதே மாதிரி முதுகு பகுதியும் கொழ கொழன்னு தான் இருக்கும். ஐயோ! ஒரு மாரி கொழ கொழன்னு இருக்கு இந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க குழம்பு ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, கல்லு போல இருக்கும். நான் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த வஞ்சரம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கொரட்டூரா அங்க கொண்டு போறதுக்கு வாங்குனாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஆனா வந்து முழுசா கொண்டு போறோம். எங்களுக்கு கட் பண்ணி வேண்டாம். முழுசாவே கொண்டு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, அவங்க அந்த கில்ஸ திறந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இல்ல நீங்க இத இங்கேயே வெட்டி ஐஸ் போட்டு கொண்டு போங்கன்னாங்க. இல்ல எங்களுக்கு முழுசா தான் வேணும்னு மீன மாத்தி குடுத்துட்டு, அத நீட்டா ஒரு சாக்கு பையில ஐஸ் எல்லாம் போட்டு நீட்டா சுத்தி ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போக சொல்லி குடுத்தாங்க. ಇಲ್ಲ ಸರ್ ರೇಟ್ ಕಮ್ಮಿ 450 ಬೇರೆ ಸೈಜ್ 550 550யா? ಬೇರೆ ಸೈಜ್ ಇಲ್ಲ ஓகே. இது 450 பெருசு 550 கடவுரா. ஒண்ணே 650
நானும் எல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன போட்டுக்கு போன வீடியோ நான் அப்புறம் சின்ன போட்டில் மீன் வாங்கின வீடியோ அப்புறம் கொடுக்குறேன். இது வர்ற வழியில் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே மீனை கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2, 3 பேருக்கு நான் ரெகுலராக எப்போவுமே வாங்கி கொடுப்பேன். 1 மாதம் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தா, 1 மாதம் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அவ்வளோதான் என்னால் முடியும். எனக்கு ஒரு 5, 6 கிலோ வாங்கிட்டேன்னா, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 2, 3 கிலோ, ஒரு 10 கிலோ ஐஸ் போட்டு ஒரு 2 பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவேன். அவ்வளோதான். அதில் ஒரு 2 பேருக்கோ அல்லது வந்து மேக்ஸிமம் 3 பேருக்கு, அதில் 2 எனக்கு இன்னும் 2 பேருக்கு அவ்வளோதான் வாங்கி கொடுப்பேன். நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது மெயில் பண்ணியும் கேட்குறாங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வாங்கி வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் நிறைய பேருக்கு நான் வாங்கி முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வீடியோ எடுப்பேன், அதுவும் இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் எனக்கு தேவையான மீன்களை வாங்கணும். வாங்குறதோட கிடையாது, வீட்டுக்கு வந்த உடனே வந்து அதை வந்து உடனே பக்குவமாக ஃப்ரீஸ் பண்ணணும். இது இன்னொருத்தவங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்னா அவங்க உடனே வந்து வாங்கிட்டு போவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பெருசாக யாருக்கும் வாங்கி கொடுக்குறதில்ல. அதனால் நிறைய பேர் கேட்குறீங்க, நேரில் பார்க்கும்போது கேட்குறீங்க, ஃபோனில் கேட்குறீங்க. எனக்கு அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது, முடியாதுன்னு சொல்கிறது. இருந்தாலும் வந்து நான் அதனாலே வந்து மீன்கள் வாங்குகிற வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து உங்களுக்காக போடுறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா காசிமேட்டுக்கு இந்த டைம்லேயே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நீங்கள் தாராளமாக வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். எனக்கு தர்ற அதே ரேட்டுக்கு தான் உங்களுக்கும் தரப்போகிறாங்க. எனக்கு வந்து விலை குறைச்சலாம் தரப்போகிறது கிடையாது. இது வந்து உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் கடைக்காகலாம் நான் வீடியோ போடலை. ஏன்னா நான் பில்லு எல்லாமே நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன். அவங்ககிட்ட பில்லெல்லாம் போட்டு தான் எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு என்ன ரேட்டுக்கு மீன் தரப்போகிறாங்களோ அதே ரேட்டுக்கு தான் உங்களுக்கும் தரப்போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போங்க. உங்களுக்கு வீக் டேஸில் போக முடியாது தான். நானும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். நானே மாதத்தில் ஒரு வாட்டி தான் நான் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்குறேன். அதை தான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 வாரம் வரும். எனக்கு 2 வாரம், 3 வாரம் வரும். அதனால தான் வாங்கி தர முடியல. ஏன்னா லக்கேஜை தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் என்னால் வாங்கி தர முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தட்டையாக சொல்கிறதுக்கு நான் இதில் பொதுவாக சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோ சின்ன போட்டில் நம்ம மீன்கள்லாம் வாங்கின வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.